அந்த 2 வடபழனி ஆண்டவர் படத்தில் ஒரு படத்தை அந்த அம்மாகிட்ட கொடுத்து நீங்கள் இதை வச்சிங்கன்னு சொல்லி மிச்சம் இருக்கிற வடபழனி ஆண்டவர் படமும், அன்னையனார் சிலை படமும், பாம்பன் சுவாமிகள் படமும், அப்புறம் ஏலக்காமலை, இது எல்லாமே குப்தி கார்த்திக் சுவாமி கோயிலோட கருவறையில் போய் சேர்த்தணும் மட்டும்தான் என்னோட எண்ணம். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இந்த கூட்டத்தினால், ஏன்னா முன்கூட்டியே அந்த தம்பி சொன்னார், நீங்கள் காலையில் 6 மணிக்கு வந்தால் தான் என்னால் உள்ள உங்களை கொண்டு போக முடியும், ஆனால் என் உடல்நிலை சரியில்லை. நான் வந்து சொன்னது என்னன்னா, இல்லை நான் எப்படி இருந்தாலும் வந்து சாமியை பார்த்துட்டு நீங்கள் போனால் அந்த ஜத்தின் நம்மளை கூட்டு போனார் பாருங்க. அவர் வந்து எங்கே உட்காந்துருக்காருன்னா கரெக்டாக முருகரோட பூஜை நடக்கிற இடத்துல உட்காந்துருக்காரு. என்னோட உதவியாளர் பார்த்துட்டு வந்து சொல்கிறார், சார் அவர் தாண்டி வரணும்னா பெரிய விஷயம் முடியாது, நம்ம இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போவாங்கன்னு சொல்லி கரெக்டாக 10:30 மணிக்கு கோவில் திறப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. என் மனசு ஃபுல்லாகவே என்ன ஆனாலும் நம்ம 12 மணிக்கு இறங்க ஆரம்பிச்சிடணும், குறைஞ்சபட்சம் 12:30 மணிக்கு இறங்க ஆரம்பித்தா தான் ஒரு 4-5 மணிக்குள்ளே கீழே போக முடியும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் வந்து சண்டிகர் விமான நிலையம் போகிறது தான் பிளானே. ஆனால் 13ஆம் தேதி டோட்டலாக எல்லாம் மாதிரி காஷ்மீருக்கு போகிற மாதிரி ஒரு திட்டம் வருது. அது எப்படி வந்துச்சுன்றது நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன். அப்போது நம்ம காஷ்மீர் போனோம், ஏன்னா சண்டிகர் போகிறதா நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் பொறுமையாக கூட இருந்து வந்திருக்கலாம். காஷ்மீர் போய் ஆகணுமே, இங்கேருந்து காஷ்மீர் பல 100 கிலோமீட்டரு, கிட்டத்தட்ட பல மணி நேரம் ட்ராவலு, நம்ம லேட் பண்ணுறக்கூடாதுன்னு என் மைண்டு ஃபுல்லாக இருக்குது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம இந்த டைமுக்கு இறங்கிடணும். அங்கே எங்கேயாவது இந்த பொருளை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோனில் ஜத்தின்கிட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போய் சாத்திடுங்க அப்படின்னு மட்டும்தான் என் மனசில் இருந்துச்சு. அப்போது 10:30 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, கோயில் திறப்பாங்களான்னு பார்த்தா திறக்கவே இல்லை. அந்த பூஜை வந்து பெரிய ப்ராசஸாக போயிட்டுருக்கு. நம்ம எப்படி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்கிறோமோ அதேமாதிரி அவங்க ஜெய் ஜெய் கார்த்திகையா இன்னும் நிறைய முருகர் மந்திரங்கள் சொல்கிறாங்க. உணர்வு மிகுதியாக மேலே தாளத்தோட. இப்போ கேதார்நாத்தில் வந்து நீங்கள் கோவில் சாத்துறப்போ ஒரு சிவபெருமானோட ஒரு திருவுருவம் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் 6 மாதங்கள் எடுத்துருவோம். அந்த மாதிரி இங்கே முருகரோட வேலை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வர எல்லாருக்கையும் ஒரு முருகரோட வேல் இருக்குது. எல்லாமே வேண்டுதல், போன வருஷம் வேண்டுதல் வேண்டிக்கிட்டவங்க, நிறைவேறினவங்க, இப்படி எல்லாருமே அந்த வேலை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இருக்கிற கூட்டம் அதிகமாக கம்மியாகவே இல்லை. நான் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு 11:30 ஆச்சு, 11:50 ஆச்சு, 12 மணி வரைக்கும் திறக்கவே இல்லை. நம்ம என் மனசு ஃபுல்லாக இருக்கு, முருகா எத்தனையோ அற்புத அதிசயம் பண்ணியிருக்க, நான் இறங்கி போகிறேன் முருகா, முடிஞ்சால் நீ வந்து நான் பார்க்கணும்னு நினச்சா கண்டிப்பாக பார்க்க வச்சுருவேன் முருகா, காட்டு முருகா, இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இவ்வளோ தூரம் இந்த மண்ணை வந்து மிதித்ததே ஒரு பெரிய புண்ணியம், அந்த மனசு திருப்தியோடு போகிறேன் முருகா, கீழே நான் சிலையை இந்த இடத்துல கொடுத்துட்டு போகிறேன் மனசில் நினச்சிட்டு போகிறேன். திடீர்னு ஒரு பெண் போலீஸ் அதிகாரி வராங்க. அவங்க ஆல்ரெடி எங்களை பார்த்தவங்க கீழே. எங்கே சார் போகிறீங்க அப்படின்றப்போ நான் ஹிந்தியில் சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போனோம், நான் தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ விஷயம் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் இது கொடுக்க முடியாமல் ஒரு மனசு வருத்தத்தில் நான் போகிறேன், இவ்வளோ கூட்டமாக இருக்குது, கோயில் எப்போ திறப்பாங்களோட தெரியல அப்படின்னோடனே, நான் தெய்வம் மாதிரி உண்மையிலேயே முருகர் தான் அந்த அம்மா அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா வாங்க சார்னு சொல்லி என் கையை கூட்டத்தில் பிடிச்சிக்கிட்டு நேராக ஒருத்தட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவர் பேர் வந்து விஷால். அந்த விஷால் கிட்ட தான் அந்த பொருளை நான் சாத்துறேன். அப்புறம் விஷாலுக்கு நான் யார் என்னன்னு சொல்லி அறிமுகமாகி அவருக்கு ரொம்ப உணர்வு, தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன்னொடனே அவர் அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக பார்த்தாரு. என்னை கட்டி பிடிச்சி பேசி வாங்கன்னு சொல்லி அவரும் என் கையை பிடிச்சி மொத்த கூட்டமும் வெளியே வர வழியில் வந்து என்னை உள்ளே தள்ளுறாரு. அங்கே இருக்கிற எல்லா போலீஸும் அவரை பார்த்தா ஒரு ரெஸ்பெக்டாக மதிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு 10 நிமிஷத்தில் நடந்தது. முருகர் அற்புதம் அதிசயம் தான், இது சத்தியமான உண்மை. நான் பொதுவான சமமான மனநிலைக்கு மாறி கிட்டத்தட்ட ஒரு வருடக்கும் ஆகுது. எவ்வளோ துன்பம் வந்தாலும், எவ்வளோ அவமானப்பட்டாலும், எவ்வளோ புகழ் வந்தாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குற மனநிலை வந்து எல்லாருக்கும் வராது, எனக்கும் வரல. ஆனால் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பழகிக்கிறேன், அது இப்படி தான் சொல்லி. நான் இந்த இவ்வளோ முருகர் பற்றி பேச ஆரம்பித்து கூட தனிப்பட்ட முறையில் தொழில் ரீதியாகவோ இல்லை வியாபார சம்மந்தப்பட்ட சில விஷயங்களும் கூட நான் அவமானப்படுறப்போ கூட கொடுப்பதும் முருகனே, கொடுக்க வைப்பது எல்லாமே முருகனுக்கு தெரிஞ்சு நம்ம இவ்வளோ பெரிய இடத்துல வச்சுருக்காரு. அப்போ இதையும் நம்ம அனுபவிக்கணும். இதெல்லாம் அனுபவிக்க தான் என்னென்னா, இந்த இமயமலை பயணத்தில் உயிர் பொழைச்சி வரும்போது கூட ஏதோ ஒரு ஊழ்வினை கற்பனை முருகப்பெருமன் மாத்துறாருன்னு சொல்லி நான் கண்கூட உணர்ந்தேன். இல்லைனா இப்படி ஒரு வேதனை, இப்படி ஒரு விஷயம் தண்ணி வரைக்கும் மறந்து போய் நடக்கிற விஷயமா நடந்திருக்காது. இவ்வளோ ப்ரிகாஷியஸாக போய் நான் வந்து மாட்டேன்னு சொல்லணும். உள்ளே வரைக்கும் போய்ட்டு உள்ளே போய் முதல்ல அந்த உள்ளே இருக்கிற கருவறைக்குள்ளே எல்லா விஷயத்தையும் பார்க்குறேன். கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அந்த ஜத்தின் உள்ளே இருக்கார் கரெக்டாக கர்ப்ப கிரகத்துக்கு உள்ளே. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் கொண்டு அன்னையினாரை வந்து வாங்குறாங்க. தண்ணியில் கழுவிட்டு, பாம்பன் சாமியில் கழுவிட்டு கடைசியாக அங்கே வந்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அது ஒரு பெரிய என்னன்னா, இது வாங்க மாட்டேன்னு வைக்க மாட்டேன்னு, எங்கள் முருகரை தாண்டி வேறு யாரும் வைக்க மாட்டேன்னு. அப்புறம் அவங்கள பற்றி நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே ஜத்தின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் சிலைக்கும் குங்குமம் மஞ்சள் வச்சு, பொட்டெல்லாம் வச்சு, பூலாம் வச்சு எடுத்துகிட்டு போய் முருகப்பெருமான்கிட்ட போய் வச்சாங்க. அந்த ஏலக்காய் மாலையும் போய் முருகப்பெருமான்கிட்ட சாத்தி 2 மாலை கொண்டு போனால் அதில் 1 மாலை சாத்திட்டு 1 மாலை எனக்கு கொடுத்தாங்க. அது எல்லாமே பெரிய கூஸ் பம்ப்ஸ். எனக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வந்து எல்லாமே ரொம்ப மாயாஜாலமாக இருந்துச்சு. நம்ம வந்து கீழே போயிருக்க வேண்டிய ஆள் இப்படி நடத்தினாருன்னு சொல்லி என் கூட வந்து யாருக்குமே சாமி பார்க்க முடியல, அவ்வளோ கூட்டம். அதை தாண்டி செல்வம் எப்படியோ பார்த்துட்டேன்னு சொல்லி சொன்னார். அவரால் ஒரு மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு. அவர் கூட்டத்தில் காணாமல் போயிட்டார். எங்கள் சத்தத்தில் ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டா கூட தெரியல. என்னோடய உதவியாளர் கூட சாமி பார்க்க முடியல. நான் பார்த்தா மட்டும் போதும்,
அப்படின்னு அவர் நினச்சாரு. உள்ளே போய் தடுமாறி முருகப்பெருமானை பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல சுற்றி வரப்போ நான் ஒரு விசித்திரமான முருகர் சிலையை அங்கே வந்து பார்த்தேன். அவரும் முருகர் தான். அதையும் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதுமாதிரி வடப்பள்ளி ஆண்டவர் முருகப்பெருமான் கொடுக்கும்போது அவங்கள அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சு இது முருகர் தான் சொல்லி அங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க. நான் அந்த ஃபோட்டோ பதிவு செஞ்சேன்னா நிறைய பேர் வந்து இது சிவபெருமானான்னு சொல்லி கேட்டதாங்க. கிடையாது, அங்கே இருக்கிற எல்லாமே முருகர் தான். அங்கே முருகருக்கு வந்து நெற்றிக்கனோடு அங்கே வழிபடுறாங்க. அதை தாண்டி ஒரு பெரிய முருகர் அற்புதம் அதிசயம் அங்கே இருக்குது. அதையும் நான் வந்து அடுத்த காணொலியில் பதிவு செய்கிறேன். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த காரணத்தை பதிவு செய்கிறேன். அதேமாதிரி முருகப்பெருமான் அனுமதி கொடுத்து நான் ஒரு 10 விஷயத்தை உணர்ந்தேன். அதில் ஒரு 4 விஷயத்தை மட்டும் தான் பதிவு செய்கிறேன். மிச்சம் எல்லாமே மக்கள் வந்து நீங்களாம் நேராக போய் தெரிஞ்சுக்கிங்க. எதிர்காலத்தில் கண்டிப்பாக முருகர் தமிழ்நாட்டில் எல்லோரும் அங்கே வரவேற்பார் நம்புகிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.